வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பெருவளாட்சியோட தலைவர் பாமகவோட ராமதாசனி நிர்வாகி மா.க. ஸ்டாலின் அவர் மேல சணல் குண்டை வீசி கொலை செய்யக்கூடிய ஒரு கோர முயற்சி நேற்று நடந்திருக்கு. நல்வாய்ப்பா அந்த மா.க. ஸ்டாலின் தப்பிச்சாரு. அவர் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக விவாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த லட்சணத்தை இருக்குன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. இது மட்டுமல்லாது கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்களின் மிதமெஞ்சிய புழக்கம், கள்ளச்சாரம் கூட தமிழ்நாட்டில் இருக்கு. 24 மணி நேரம் டாஸ்மாக் சாராயமும் விற்கப்படுது. இந்த சமயத்துல வெடிகுண்டு கலாச்சாரம் வேற. இப்ப ஒரு கட்சியோட பிரமுகரை வெடிகுண்டு வீசி கொலை பண்ற முயற்சி நடக்குது. அப்ப இந்த கொடுங்கோல் சம்பவத்தை கண்டிச்சு பாமகவின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் அருள் இன்னைக்கு காலையில சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுக்க இருக்காரு அப்படின்னு செய்தி. அந்த பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர் அருளோடு புரட்சி தமிழகம் கட்சியோட தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியும் ஆதரவு தெரிவிக்கும் விதமா போறதா செய்தி. இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அங்க வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு விசிகாவை சேர்ந்த குண்டர்கள், சமூக விரோதிகள், காலி பயல்கள் அங்க போய் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது அந்த டிஜிபி அலுவலக வாசல்லே வச்சு தாக்கல் தொடுக்க முயற்சி பண்றாங்க. செருப்படுத்தி வீசுறாங்க. அவர் மேல அவரை அந்த பொதுவெளில வச்சு அவமதிக்கணும், அசிங்கப்படுத்தணும், அவரை கேவலப்படுத்தணும் அப்படின்னு செருப்படுத்தி வீசுறது, அவரை தாக்க முயற்சி பண்றது, அவரை அவமானப்படுத்துறது, இது எல்லாம் நடக்குது. இது எல்லாம் எங்க பாக்குறோம் அப்படின்னா ஒரு செய்தியா கேள்விப்படல, தொலைக்காட்சிகள்ல காணொலி காட்சியா வருது. ஏன்னா டிஜிபி அலுவலக வாசல்ல தான் இந்த கொடுமையாக நடக்குது, இந்த கூத்து நடக்குது. அங்க டிஜிபி அலுவலக வாசல்னா அங்க காவல்துறை இருக்குமே, காவல்துறை பட்டாளமே இருக்குமே, படை பரிவாரங்களோடு இருக்குமேன்னு பார்த்தா ஒரே ஒரு காவலர் பக்கத்துல இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பாக்கி எந்த காவல்துறை படையும் ஓடி அவங்கள தடுக்கவோ அந்த காலி படைகளை கைது பண்ணி உடனடியா வழக்கு போட்டு சரிப்படுத்தவோ எந்த முயற்சியும் நடக்கல. அந்த ஏர்போர்ட் மூர்த்தி பதிலுக்கு தாக்கல் எடுக்க முயற்சி பண்ணப்ப பயந்து ஓடிட்டாங்க. அதோட அந்த சம்பவம் முடிவு பெறுது. ஏன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவன் மீது விமர்சனங்களை வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களுக்கு மாற்று கருத்தா விசிகா தரப்புல பொதுக்கூட்டமோ, திறமணி கூட்டமோ, ஆர்ப்பாட்டமோ, இல்ல கருத்தரங்கோ, இல்ல இணையவெளிகள்லயோ எங்க வேணாலும் பதில் சொல்லலாம், மாற்று கருத்தை பதிவு செய்யலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசிய கருத்துக்கள்ல அவர் தப்பா பேசாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க குற்றவியல் வழக்கோ, உரிமையல் வழக்கோ அவங்க நீதிமன்றத்துல தொடுக்கலாம். இல்லையா காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கலாம். ஏன்னா உங்களோட கூட்டணி ஆட்சி தான் இங்க நடக்குது. ஆனா அதை விட்டுட்டு அவர் பேசின பேச்சுக்காக அவரை பொது வெளில வச்சு அவர் மேல செருப்படுத்தி வீசி தாக்குதல் தொடுக்க முயற்சி பண்றதும், அவரை அடிக்க பாயறதும், இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? இந்த மாதிரி அரசியலைத்தான் அண்ணன் திருமாவளவன் கற்பித்தார. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படிங்கிற அண்ணல் அம்பேத்கரோட வாக்கியங்களை மேற்கோள் காட்டுகிற அண்ணன் திருமாவளவன் தன்னோட தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு இதைத்தான் கற்பிச்சார. அப்ப இதுக்கு அண்ணன் திருமாவை பேசினா எங்களால் தாங்க முடியாது, நாங்க செருப்படுத்து மேல வீசுவோம், நாங்க தாக்க முற்படுவோம், நாங்க அடிக்க பாய்வோம் அப்படின்னு இவங்க கிளம்புவாங்கன்னா, இப்ப இதே விசிகாவில வன்னியரசு இருக்காரு. அந்த வன்னியரசு அண்ணன் சீமான் குறித்து, நாம் தமிழர் கட்சி குறித்து என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாரு, என்ன மாதிரி மொழிநடை பயன்படுத்தாரு, என்ன மாதிரி செய்தி கூட சொல்லக்கூடாது, செய்தி கூட சொல்ல முடியாது, என்ன மாதிரி அவதூறுகளை பரப்புறாரு அப்படி தெரியும். அப்ப வன்னியரசு என்ன பண்றது? ஏன் அண்ணன் திருமாவே தனிச்சு நின்று என்ன புடுங்க போறாங்க கேட்கிறாரு. ஒரு கட்சியின் தலைவர் இன்னொரு கட்சியை பார்த்து கேட்கிறாரு, நீ தனிச்சு நின்று என்ன புடுங்க போறாங்க கேட்கிறாரு. விசிகாவுக்கு யாரு பகை? பாமகவோடு பாஜகவோடு சேர மாட்டோம், எங்களுக்கு பகை முரண் பாஜகவும் பாமகவும். ஆனா நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு எந்த பாதகமான வேலையும் செய்யல. ஆனா நாம் தமிழர் கட்சி நோக்கி என்ன புடுங்க போற அப்படிங்கிறாரு. யாரு? அண்ணன் திருமா. அந்த கட்சியை சேர்ந்த வன்னியரசு தனது முழுநேர வேலையாக நாம் தமிழர் கட்சியை திட்டுறது, நாம் தமிழர் கட்சி குறித்து, அண்ணன் சீமான் குறித்து வசைபாடுவது, கீழ்த்தரமான மொழி நடையில பதிவிடுவது, இதை தாண்டி என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு ஆண்டும் அண்ணன் திருமாவோட பிறந்தநாள் அன்னைக்கு மேடையில இந்த 3ஆம் தர 4ஆம் தர வாடகை வாயர்கள் இருக்காங்க, அவைகளை மேடையில் உட்கார வச்சு அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பேசுவது, கேவலமாக வசைபாடுவது, இது எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். திருமாவோட பிறந்தநாள் மேடைன்னா திருமாவை புகழ்ந்து பேசலாம், திருமாவோட பங்களிப்பை பேசலாம், திருமாவோட லட்சியத்தை, கனவை, திருமாவோட அர்ப்பணிப்பை,
உழைப்ப, தியாகத்தை, எந்த கருமத்தை வேணாலும் இந்த மேடையில பேசிக்க. ஆனா திருமாவோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல போற அண்ணன் சீமான அந்த மேடையில வசைபாட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி வசைபான ஆட்களை நோக்கி நாம என்ன பண்றது? நாமளும் செருப்படுத்த அடிக்கலாமா? நாமளும் பொது வெளில வச்சு அடிச்சு ஓட விடலாமா? என்ன பண்றது? வன்னியரசு தொடர்ச்சியா பேசுறாரு. அப்ப வன்னியரசு பொதுக்கூட்டங்களுக்கு போறாரு மற்ற ஊர்களுக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் வன்னியரசு முற்றுகையிட்டு இது போன்ற வேலைகள் ஈடுபட்டா எப்படி இருக்கும்? அப்ப தமிழ்நாட்டுல ஒரு தவறான அரசியல் கலாச்சாரத்தை இது உருவாக்குதா இல்லையா? கற்பி ஒன்று புரட்சி அப்படிங்கிறது, அமைப்பாய் திருவிழம்ங்கிறது. அமைப்பாய் திருவிழம்னு 400 பக்கம் 500 பக்கத்துக்கு புத்தகத்தை போட்டுட்டு, ஆனா கட்சிக்காரன் அரசியல் படுத்தல. ஆனா காலித்தனமான, சில்லறைத்தனமான, கேவலத்தனமான வேலை ஈடுபடுற. இப்ப விசிகா மேடைகள்ல கண்ணியமான மொழி நடையில எல்லாரும் நல்லா பேசுறாங்க, கருத்தாடல் செய்யறாங்க. அவங்க ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு இருக்க. அவையிலும் தான் தரந்தாழ்ந்து பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க. வன்னியரசு சொல்லவே தேவையில்லை. அவ்வளவு மோசமா பதிவிடுறாரு. வாட்ஸ்அப்ல பாக்குறப்ப நம்ம ஏதாவது குழுல இருந்தோம்னா இந்த பொதுவான குழுக்கள்ல அண்ணன் சீமானுக்குதான ஒரு கீழ்த்தரமான அவதூற பரப்புவார் யாரு? வன்னியரசு. அப்ப அவங்க என்ன பண்றது? எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்க. என்ன கூத்துனா, தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எந்த அளவுல சந்து சிரிச்சு போய் நிக்குது, எவ்வளவு கேவல போட்டு போய் நிக்குதுங்கிறதுக்கு சான்று இதுதான். ஐயா ஸ்டாலின் அங்க ஜெர்மனில அப்படி ஜாலியா இருக்காரு. ஐயா ஸ்டாலின் ஜெர்மனில ஜாலியா இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எந்த லட்சம் இருக்குன்னா, இங்க ஒரு கட்சியோட நிர்வாகி மீது வெடிகுண்டை வீசி கொலை பண்ண முயற்சி பண்றேன், வெடிகுண்டு வீசி கொலை பண்ண முயற்சி பண்றான்னு புகார் கொடுக்க போன ஆளையே டிஜிபி அலுவலக வாசலே வச்சு தாக்க முயற்சி பண்றான், அவமானப்படுத்துறான், அச்சுறுத்துறான், பாதுகாப்பு இன்மையை உணர்ச்சிறான்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எந்த லட்சத்துல இருக்கு? இதே தமிழ்நாட்டுல இந்த 60 ஆண்டு காலத்துல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் தலைநகரத்துல படுகொலை செய்யப்பட்டது இந்த திமுகவோட ஆட்சி காலத்துல தான். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் சர்வ சாதாரணமா தலைநகரத்துல வச்சு கொலை செய்யப்பட்டாரு கூலிப்படையால. அவர் கொலை செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தியை பார்க்கிறப்ப, அதை படிக்கிறப்ப அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. சர்வ சாதாரணமா கொண்டு போயிட்டாங்களேன்னு. அப்ப அந்த சூழல்ல ஏர்போர்ட் மூர்த்தி தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, தன்னோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல முறை காவல்துறை புகார் கொடுத்தோம். காவல்துறை தரப்புல சொல்லப்படுறது, நீங்க பாத்துங்க சார், நாங்க என்ன பண்றது, நீங்க பாத்துங்க சார், இதுதான் சொல்லுது. இப்ப கடைசியா பார்த்தா டிஜிபி அலுவலக வாசல வச்சு தாக்க முயற்சி பண்றாங்க. அவர் தனி ஒரு ஆளா போராடுறாரு. நீ சரியான வீரன்னா ஒரு ஆள் அவரு, நீங்க 4 பேர் 5 பேர் காலி போயிடுங்க. இது எப்படி என்ன வருது? அப்ப அப்படி 4 பேர் 5 பேர் அவர் தாக்க முயற்சி பண்றப்ப ஒரே ஒரு கான்ஸ்டபிள், ஒரே ஒரு காவலர் நிற்கிறாரு, இன்னைக்கிட்டு வேடிக்கை பார்க்கிறாரு. இந்த பக்கம் ஊடகங்கள் அந்த காட்சியை, காணொலி காட்சியை படம் பிடிக்குது. இது எல்லாம் டிஜிபி அலுவலக வாசலே நடக்குது. அப்ப அந்த டிஜிபி அலுவலகத்துக்குள்ள காவலர்கள் இல்லையா, காவல்துறை படம் இல்லையா? இப்படி நடக்குதுன்னு உடனடியா ஓடோடி தடுத்து அவரை பாதுகாத்து அதில் தொடர்புடைய அந்த காலி பயிர்களை கைது பண்ணியிருந்தா குறைந்தபட்சமான ஏதாவது சட்ட ஒழுங்குன்னு பேசுவதற்கான தார்வை இருக்குன்னு எடுத்துக்கலாம். டிஜிபி அலுவலக வாசலை வச்சு இந்த மாதிரி அத்துமுறை முடியும்னா இதெல்லாம் கேவலத்தின் உச்சம். இந்த ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கீழ்த்தரமாக, எவ்வளவு சீர்கட்டோடு இயங்குகிறது என்பதற்கான சரியான சான்று இது. இதை விட என்ன இருக்குது? இதுல விசிகாரங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வருமா? எல்லாத்துக்கும் இதே போல எல்லாத்துக்கும் ரோசப்படுவீங்களா? திமுக விசிகாவோட வாக்களையும் சேர்த்து பெற்றுதான் ஆட்சி அதிகாரத்தில் அமருது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சேலம் மோரூர்ல விசிகாவோட கொடியை ஏத்த முடியல, ஏத்த இந்த திமுக அரசு விடல. அது மட்டுமல்லாது பல இடங்கள்ல, தமிழ்நாட்டோட பல இடங்கள்ல விசிகா கொடியேற்றுவதற்கு காவல்துறைன்னு சொல்றதை விட திமுக அரசு அனுமதி மறுக்குது. மதுரையில அண்ணன் திருமா கொடியேற்ற கொடி கம்பத்தையே புடிஞ்சு போடுறது காவல்துறை. அப்ப என்ன புடிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க? அப்ப என்ன பண்ணிக்கிட்டு? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வன்முறைகள் தமிழ்நாடு முழுக்க அரங்கேறுது. அது எல்லா விவகாரத்தையும் திமுக கள்ள மௌனத்தோடு கடந்து போகுது. இல்லைன்னா சாதியவாதிகள் பக்கம் அதை ஆதரிக்குது. வேங்கவேல இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல. அங்க வேங்கவேல மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்துல சாதியமே இல்ல. சாதிய வன்மத்தோடு, சாதிய துவேஷத்தோடு, சாதி ரீதியான பார்வையோடு எவனும் மலத்தை கலக்கல. யாரு மலத்தை கலந்ததா குற்றம் சொல்றாங்களோ,
யாரு வந்து புகார் கொடுத்தாங்களோ அவங்களே கலந்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு இடையான பிரச்சனை சொல்லிட்டு அந்த வழக்கே ஒண்ணும் இல்லாம இழுத்து ஊத்தி முடிச்சு திமுக அரசு. அந்த ஊருக்கு யாரும் போக முயற்சி பண்ணா போக கூடாது தடுக்குது. வேங்கவேலில் வந்து ஒரு பாட்டி இறந்து போறாங்க. அந்த பாட்டியோட இறப்புக்கு பக்கத்து ஊருக்காக கூட போகக்கூடாதுன்னு தடை போட்டது இதே திமுக அரசு. அவங்க வந்து அதிருப்தி விட்டு, அந்த மக்கள் அதிருப்தி விட்டு வேங்கவேல் மக்கள் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் வாக்கே செலுத்த போகல. அங்க போய் வாக்கு கேட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் தொடங்கி தமிழ்நாட்டோட பல கோயில்கள்ல ஆதி தொல்குடி மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போய் வழிபாடு செய்ய முடியாதுங்கிற நிலைமை இருக்கு. அந்த நிலைமையை தகர்த்து உடைப்பதற்கு இந்த திமுக அரசு எடுத்த முயற்சி என்ன? அங்க சாதிய இறுக்கம் இருக்கா, சாதிய அழுத்தம் இருக்கா? அந்த சாதிக்காரோட வாக்கு முக்கியப்பா. அப்ப என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு பூட்டை போட்டு பிரச்சனையை வந்து அதோட முடிச்சு விட்டுரு, கிடப்புல போட்டு விட்டுரு. நாம எந்த நிலைப்பாடு எடுத்தாலும், இந்த பக்கம் எடுத்தாலும் வாக்கு போயிடும், அந்த பக்கம் எடுத்தாலும் வாக்கு போயிடும். அப்ப பொதுவா கோயிலுக்கு பூட்டு போட்டுன்னு தமிழ்நாட்டோட பல கோயில்கள்ல ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் வந்து போக முடியாத நிலைமை இருக்கு. அப்ப அதை கண்டிச்சு வீசிக்கா பொங்கலுமா, ரோசப்படுமா, கோவப்படுமா? கவிஞரோட சாதி ஆனா கொடையில 4 நாட்கள் உடலை வாங்காம போராட்டம் பண்ணாங்களே. எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லாம, இந்த அரசு மீது அவநம்பிக்கை கொண்டு. ஏன்னா இந்த அரசு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையா இருக்காது. அப்ப அந்த உடலை வாங்கிட்டோம்னா இந்த சாதி ஆணவ கொலையில சரியா இயங்காது அப்படின்ட்டு. அதே போல ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும்னு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம், எல்லாரும். ஆனா இயற்ற முடியாது, இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமானதுன்னு திட்டவட்டமாக மறுக்கிறது இந்த கேடுகட்ட திமுக அரசு. அது கொடுத்து வீசிக்க ரோசப்படுவாங்களா? கேட்டா அண்ணன் சங்கத்தமிழ் சொன்ன மாதிரிதான், மானங்கட்ட கூட்டணியில மானங்கட்டு போய் வீசிக்கா இருக்குது. அங்க எல்லாம் ரோசம் வராது, கோவம் வராது. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி கூட குறைச்சல ஒரு வார்த்தை பேசிட்டா அப்படியே பொங்குவீங்க. அப்ப உங்க வன்னி அரசு பேசுறதுக்கு அண்ணன் திருமா வந்து தனிச்சு என்ன புடுங்க போற? காங்கிரஸ் வேண்டாம், பாஜக வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு நீ ஒன்னையும் புடுங்க முடியாது அப்படின்னு பேசுறப்ப நாங்க என்ன பண்றது? விசிகாவை விமர்சிக்க வேண்டாம், விசிகாவை எக்காரணம் கொண்டு விமர்சிக்க வேண்டாம், திருமாவை எக்காரணம் கொண்டு விமர்சிக்க வேண்டாம்னு திட்டவட்டமாக அண்ணன் சீமான் அறிவுறுத்தியும், இன்னும் சொல்ல போனா அண்ணன் திருமா வந்து சிதம்பரத்துல போட்டி போடுறாங்க, ரவிக்குமார் வந்து விழுப்புரத்துல போட்டி போடுறாரு. அந்த விழுப்புரத்துக்கும் சிதம்பரத்துக்கும் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளருக்கு வாக்கு கேட்க அண்ணன் சீமான் போறாங்க. அப்படி போனப்ப தவறையும் கூட திருமாவையோ இல்ல ரவிக்குமாரையோ விசிகாவையோ விமர்சிக்கல. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும்னு பேசினாரே ஒழிய விசிகாவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது, ரவிக்குமாருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது, திருமாவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்த கூட பேசல. அப்ப ஒரு கட்சி வந்துட்டா போட்டின்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் எடுத்து போட்டிங்கிறது விதி. ஆனா அதுல கூட ஒரு கண்ணியத்தையும் பெருந்தன்மையும் கடைபிடிச்சு பாமக விசிக எதிரி இல்லப்பா, விசிக விமர்சிக்க வேண்டாம், திரும்ப விமர்சிக்க வேண்டாம்னு அவ்வளவு கடந்து போகுது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான். ஆனா அந்த அண்ணன் சீமான் குறித்து விசிக எத்தனை அவதூறு பரப்புறேன். மேடையிலே இந்த 3ஆம் தர சில்லறை பயிர்களை வச்சுக்கிட்டு மேடையிலே இழிவா பேசுவாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து அண்ணன் திரும்ப உட்காந்து பாப்புல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே கை தட்டி ரசிப்பாரு. போன பிறந்தநாள் இதான் நிலைமை, இந்த பிறந்தநாள் இதான் நிலைமை. பிறந்தநாள் கொண்டாடுறது வந்து அண்ணன் திரும்ப வாழ்த்துறதுக்கு இல்லை, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை வந்து அவதூறு பரப்பி அதுல ஒரு இன்பம் அடைகிறது, காழ்ப்புணர்ச்சியை வன்மத்தை கொட்டி தீர்த்து அதுல பேரானந்தம் கொள்றது. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றது? அதனால அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான இந்த தாக்குதல் கடும் கண்டனத்துக்குரியது, ஒருபோதும் ஏற்க முடியாது. அண்ணன் திருமா வந்து ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நீங்க ஜனநாயகவாதின்னா சட்டத்தை மதிக்கிறீங்க, அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை மதிக்கிறீங்கன்னா, சட்டத்தின் ஆட்சிதான் நிலவரம் நினைக்கிறீங்கன்னா, இந்த சம்பவத்துல உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா இந்த சம்பவத்தை கண்டிக்கணும். அது தொடர்புடைய ஆட்கள் மீது கட்சி சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே போல இந்த அரசு அந்த காலி பயிர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு போட்டு சிறைப்படுத்தணும். அப்படி சிறைப்படுத்தல, அவர் செய்ய மாட்டோம், நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க அப்படிதான் வந்து இறங்கி அடிப்போம். அதுவும் இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி விசிகாவோட ஐடிவிங் பக்கத்துல தரமான சம்பவம்னு போடுறாங்க. விசிகாவோட அதிகாரப்பூர்வ ஐடிவிங் பக்கம், ட்விட்டர் பக்கம், முகநூல் பக்கத்துல தரமான சம்பவம்னு போடுறேன். அப்ப இது தலைமையோட உத்தரவு இல்லாம அந்த திருமாவோட கண்ணசைவு இல்லாம நடந்திருக்குமா? அப்ப இந்த வேலையை செய்வீங்க, இந்த கேவலத்தனமான
கீழ்த்தரமான வேலை செய்வீங்கன்னா அப்புறம் எதுக்கு ஜனநாயகம் சனாதன எதிர்ப்பு அவன் வேஷம் போடணும்?